அடுத்ததாக எல்லாம் சொல்லுகிறான், அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர்களுடைய உரிமைகளையும் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து நல்ல முறையில் வாழுங்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறார். எனவே அண்டை வீட்டாரோடு சேர்ந்து வாழுதல் என்பது ஒவ்வொரு வீட்டாருக்கும் பக்கத்துல பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருப்பாங்க. அவங்களோட உறவுகள் சேர்ந்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரோடு சேர்ந்து வாழ்றாங்க. இப்போ சிறந்த உறவுகளை நாம் உருவாக்கிட்டோம் என்று சொன்னால் அந்த மகல்லாவை ஒரு ஒற்றுமையான குடும்பமாக மாறினோம். இப்படி ஒவ்வொரு மகல்லாவும் மாறிவிட்டது என்று சொன்னால் அந்த ஊர் அந்த நாடும் சிறந்த ஒற்றுமையுள்ள ஒரு நாடாக உருவாகும் என்பதை தான் நல்லா சொல்கிறார். சரியத்தை எந்த அளவுக்கு சொல்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் பக்கத்து வீட்டுக்காரரிடத்துல தன்னுடைய வீட்டை விற்கின்றார். அவரிடத்திலே கேட்காமல் இன்னொருத்தருக்கு வித்துட்டார் வீட்டை என்று சொன்னால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்கிறார்? போய் காவலிட்ட போய் என்ன செய்கிறார்? புகார் சொல்றார். இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம். அவர் காவலிட்ட போய் சொல்றாரு, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வேறொரு என்கிட்ட கேட்காமலே வேறொரு விட்டுட்டாரு என்று அவர் காசி இடத்தில் போய் முறையிட்டார் என்று சொன்னால், காசி யாரு வாங்கினாரோ அவரை கூப்பிட்டு சொல்லுவார், பக்கத்து வீட்டுக்காரர் அந்த இடத்தை கேட்கின்றார், அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், எனவே விட்டதை நீங்கள் என்ன செய்ய திரும்பவும் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யணும்? வாங்கினவரிடமிருந்து மீண்டும் அந்த இடத்தை அந்த வீட்டை வாங்கி பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கினார் என்று சொன்னால் அவரிடத்தில் வாங்கி அதை ஒப்படைப்பார். அதற்குண்டான தொகையை வீட்டுடைய உரிமையாளர்களுக்கு கொடுத்தார். இது இஸ்லாமின் ஷரியத்துடைய சட்டம். அப்ப எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு உரிமை இருக்கிறது சொன்னால், அவரை கேட்காமலே பக்கத்து வீட்டுக்காரர் விட்டுவிட்டால் அதை கேட்டு பெறக்கூடிய உரிமை பக்கத்து வீட்டுக்காரருக்கு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், அப்போ பக்கத்து வீட்டாரோடு எந்த அளவுக்கு சேர்ந்து நதிரமாக வாழ வேண்டும் என்ற வழிமுறை அல்லாஹ் நமக்கு தெரிவித்தார்.